வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அண்டத்தில் அறிவென இருப்பவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். அதாவது இந்த உலகத்தில் கடவுள் என அழைக்கப்படுபவன் தான் இந்த பிண்டத்திலும், அதாவது நமது உடலிலும் உயிரென கருதப்படுகிறான். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த இந்த உயிருள்ள சிலையாகிய இந்த உடலையும் மனதையும் உயிரையும் நாம் பொன் போல பாதுகாக்க வேண்டிய சிற்பியும் நாம தான். அப்படித்தானே? இந்த உண்மையை முதலில் நாம் தெரிந்து கொண்டு நம்மை நாம் செதுக்கி கொண்டோம் என்றால் இந்த உலகம் நம் வசப்படும். முதலில் நம் மனதை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். சாமிஜி சொல்கிறாங்க, உயிரின் படக்க நிலைதான் மனம். அந்த மனம் எனும் சூக்கும சக்தியை அல்லது காந்த சக்தியை நாம் புரிந்து கொண்டு அதனை உபயோகித்தால் நாமும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், நம்மை சுற்றி உள்ளவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள உதவலாம். மனம் எனும் மாபெரும் சக்தியான இந்த சூக்ம சக்தியை கொண்டு தான் மகான்கள் சித்தர்கள் உலக மக்களுக்கு உதவி செய்கிறாங்க. நம்மிடம் யாராவது உனது பலம் என்ன என்று கேட்டால் நாம் நமது உடல் பலத்தை தான் சொல்லுவோம், இல்லையா? உடல் பலம் ஓரளவு தான். ஆனால் இந்த சூக்கும சக்தியான காந்த ஆற்றல் அபரிவிதமானது. இந்த பிரபஞ்சம் அளவு விரிந்து பரவக்கூடியது. நாம் நமது உடல் பலத்தையே நம்பி இருக்கிறோம். அதனால் இந்த சூட்சும சக்தியை பற்றி புரியவில்லை, அதனை நாம் கையாளவும் நமக்கு தெரியவில்லை. அப்படித்தானே? ஆனால் தவத்தின் மூலம் இதன் ஆற்றலை நாமும் கூட்டிக் கொள்ளலாம். மேலும் அருமையான விஷயங்களை அருட்தந்தை அவர்கள் தனது காந்த குரலில் விளக்குறாங்க. அதையும் நம்ம செவி மடிப்போம். வாழ்க வளமுடன். வணக்கம். அந்த சிலை வணக்கத்துல ஒவ்வொரு கருத்தையும் ஒவ்வொரு காட்சியும் வச்சு அது மூலமா மனதை ஒருமைப்படுத்தணும்னுட்டு செய்தாங்க. அந்த சிலை வணக்கத்துல பிற்காலத்துல சடங்குகளும் பணமும் புகுந்ததுனால இன்னைக்கு அதனுடைய தன்மையே போச்சு. ஒரு சிலையை செதுக்கணும் ஒரு சிற்பி, அவனை பாராட்டினாங்க, இவ்வளோ அழகான சிலையை செதுக்கி இருக்கேன். நான் ஒன்றும் சிலையை கொண்டு வரல, சிலையை செதுக்கல, சிலையை வடிச்ச நான் இல்லை, நான் ஒன்றும் அப்படி செய்யல. இல்லை நீங்க தானே செய்றீங்க. அப்படி இல்லை, அந்த கல்லுக்குள்ளாகவே சிலை இருந்தது. இந்த சிலை அந்த கல்லுக்குள்ளாகவே இருந்தது. இந்த அழகான உருவத்தை மறைச்சுக்கிட்டு இருந்த இடம் எது, அது மாத்திரம் தட்டி எடுத்துட்டேன். அப்போ உள்ள இருக்கக்கூடிய சிலை இப்போ நீங்க பாக்குறீங்களே, அது அங்கதான் இருந்தது. இதெல்லாம் எவ்வளோ தத்துவ ஆராய்ச்சிக்காக கொடுத்துருக்காங்க. அந்த முறையில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்வையிலையும் ஒவ்வொரு செயலையும் மனதால அந்த ஈடுபாடு தான் மனித மனதை உயர்த்துவது தாழ்த்துவது. அதனால எந்த ஈடுபாடு மனதுக்கு வேண்டும். சும்மா கொஞ்ச நேரம் பார்த்தா என்ன அண்ணா இல்லை, எத்தனை தடவை ஒரு தடவை ஒன்றை பார்த்தீங்கன்னா பார்க்கிற போது 1000 தடவை அதை பார்த்தா தான் ஒரு தடவை பார்த்ததாக ஆகுது. தொடர்ந்து விட்டு 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 போகும். சினிமா படம் இருக்குது, அது ஒரே படமா பாக்குறீங்க இல்லை, ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு படம் தொடர்ந்து அந்த படம் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த ஆள் தான் நான் நடக்கிற மாதிரியா தெரியுது. அதே போலதான் நம்ம மனதிலேயே அவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது மனம். இந்த மனதுக்கும் சூக்ம சரீரத்துக்கும் உறவு ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுங்க, நீங்க எங்க இருக்கிறவங்களுக்கு இங்க இருந்தபடியா செய்தி அனுப்பிச்சுக்கலாம். சூக்குமா ப்ரொஜெக்ட் ஆச்சு ஒரு அளவுல 51% சூக்குமும் ப்ரொஜெக்ட் ஆகிற பழக்கம் அந்த ஆற்றல் உங்களுக்கு வந்தாச்சு. என்ன சொன்னா, எங்க இருக்கக்கூடியவங்களும் இங்க இருந்த வாழ்த்தலாம், செய்தி கொடுக்கலாம், அது அப்படியே அவர்களுக்கு போய் சேரும், அது மாற்றும். இத்தகைய பெருமை வாய்ந்த தொண்டு செய்யறதுக்கு
வழி கொடுக்கும். ஆனா இத பிறருடைய நலம் கெடுக்கிறதுக்காகவோ தன்னுடைய சுயநலத்தை விருத்தி செய்யறதுக்காகவோ செய்யற போதுதான் அது செயல் விளைவு தத்துவத்துக்கு கீழே ஒரு மாறான விளைவுகள் எல்லாம் தரும். அதனால இந்த மாதிரியான சக்தியை நன்மைக்காகவே பயன்படுத்திக் கொள்ளும். இனிமே நீங்க உங்களுக்கு வேண்டியவர்கள் யாராயிலும் உடல் நலம் குறைவாக இருந்தா சாதாரணமாகவே எந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் மனதால் நினைச்சு அவங்கள கொண்டு வந்து அப்படியே அவங்களுக்கு வாழ்த்து கூறலாம், பாசஸ் கொடுக்கலாம். இங்க கொடுக்கிற பாசஸ் அவங்களுக்கு போய் சேரும், நல்லாவே இருக்கும். டெல்லியில ஒரு பல குடும்பங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல நான் ஒரு வாழ்த்து கொடுக்க வேண்டியது வந்தது. திருமணம் ஆச்சு, அந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் ஒத்துக்கலை. பையன் இட்டுட்டு போக மாட்டேன்றான், என் பெண்ணு கஷ்டப்படுறா, நீங்க ஏதாவது செய்யணும்னு சொல்லி வர்றாங்க. அப்போ 2 பேருடைய போட்டோ கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறேன். போட்டோ கொடுப்பாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, நமக்கு அமைதியான நேரம் வேணுமே. அமைதியான நேரம்னா நான் அது மேல மனம் செலுத்துற போது என்ன மற்றவங்க நினைக்காத இருக்கணும். அந்த மாதிரி நேரம் எப்போ வருது? ராத்திரில 1 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் தான் வருது. மற்ற நேரத்துல சாதாரணமா நினைக்கிறத விட என்ன பிச்சு எடுக்கிறாங்க. அதனால அந்த நேரத்துல நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதனுடைய கான்சன்ட்ரேஷனுடைய அளவு குறையும். என்ன செய்யறது? அந்த அந்த சூற்றத்தையே சொல்றேன் உங்களுக்கு. பெண்ணையும் பையனையும் அங்க போட்டோல பார்த்த மாதிரியாகவே அங்க உருவகப்படுத்தி கொண்டு ஒருவருக்கு ஒரு கைப்பிடித்து கொண்டு அன்பாக நாம் வாழ போறோம். இனிமே நம்ம உள்ளத்துல எந்த விதமான ஒரு பிணக்கு இருக்காது, ரொம்ப அன்பாக இருக்கிறோம். இது நம்முடைய சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சொல். அதுபடி நாம் நடந்து கொள்ள போறோம் என்று சொல்லி அந்த உரையாடுற மாதிரியான பாவனை, அந்த உரையாடுற பாவனை வரைக்கும் மனம் அதையே நினைக்கிறோமே. நீங்க செய்து பாருங்க ஏதாவது ஒண்ணு, அதுக்குள்ள எத்தனை தரம் குதிச்சு போய் திரும்பி கர்ணம் போட்டு அந்த மாதிரி வரும் மனம்.